ரைட், 19வது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 19தை வைத்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும்? 19வது காரத்துவங்கள் என்னென்ன? யார் வேணாலும் சொல்லலாம். சார் தொழிலுங்க சார். வெரி குட். கர்மஸ்தானம் சார். ஆ, கர்மஸ்தானம். கர்மஸ்தானம். ஓகே, அப்புறம் தொழில் கர்மஸ்தானம். வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதவி உயர்வு. ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா 19 வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? அதாவது தொழில்னா சொந்த தொழில், வேலைக்கு போகிறது ரெண்டுமே வந்து 19 தான். அதே போல் அரசு வேலை என்பது 19 தான். ஸோ அது இல்லாமல் பதவி உயர்வு, ப்ரொமோஷன் வர்றது, ப்ரொமோஷன்னால இடம் மாறுதல் ஏதாவது வருமா அதையும் காட்டும். அதுவே அங்கேயே இருப்பாங்களா, ப்ரொமோஷனால இடம் மாறுதல் என்பது வருமா அதையும் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கும். கர்மஸ்தானம். கர்மஸ்தானம்னா என்னன்னு கேட்டிங்கனாக்க, உறவுகளில் யாராவது வந்து இறப்பாங்களா அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லி காட்டும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். ரைட். இப்போ வந்து சூரியன் வந்து 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது, 10ஆம் பாவத்தோட சூரியன் தொடர்பு கொள்றாருன்னா எப்படி இருக்கணும்? யாராவது சொல்லுங்க, ரூல் சொல்லுங்க பார்க்கலாம். சார் 10ஆம் பாவத்தில் சூரியன் உட்கார்ந்து இருக்கணும் சார். சார் இன்டர்வியூ பழைய ஞாபகத்தை சொல்லிடுச்சு சார். 10ஆம் பாவத்து அதிபதியுடைய 3 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்கானுங்க சார். அப்படி இல்லைன்னா 10ஆம் பாவத்துல யாராவது உட்கார்ந்து இருக்கானுங்க சார். அதுல இல்லைன்னா 10ஆம் பாவ அதிபதி எங்கேயாவது ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்குங்க சார். ரைட். இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னம்னு எடுத்துக்குவோம். கன்னி லக்னத்துக்கு 10ஆம் இடம் எது? மிதுனம் சார். அப்போ வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும், நீங்கள் பிறந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் 10ஆம் வீடு எதுன்னு பாருங்கள். உதாரணமாக கன்னி லக்னம்னா 10ஆம் இடம் வந்து மிதுனம். அந்த வீட்டு ஓனர் புதன்கிறதுனால அவருடைய நட்சத்திரம் ஆயுள் கேட்ட இறைவதில் எதா கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் எல்லாம் 10ஆம் பாவத்தோட தொடர்புல வந்து இருக்காங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். சப்போஸ் கிரகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நேராக வந்து 10ஆம் வீடு மிதுன வீட்டுக்கு வந்து போயிடலாம். அதில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகங்களுக்கு 10ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுலேயும் கிரகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியான புதனை வந்து 10ஆம் இடத்துடன் தொடர்பில் இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரியா? அது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அதையெல்லாம் அந்த 10ஆம் பாவம் என்பது மாறும். சரிதானே? ஓகே சரி. ஓகே சார். இதில் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டால் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அல்லது வந்து இவங்க வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஜாப் போகிறத விட நம்ம வந்து ப்ரைவேட்டில் நல்லா சம்பாதிக்கலாமே அப்படின்ற எண்ணத்துக்காக போகாமல் இருப்பாங்க. அதுதான் நடக்கும். 10ஆம் பாவத்துடன் சூரியன் சம்மந்தப்படும் போது நிச்சயமாக அரசு வேலை என்பது உண்டு. பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. சூரியன் சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த நட்சத்திரமும் நல்லா இருக்கணும், சூரியனும் நல்லா இருக்கணும். சப்போஸ் நம்ம வந்து தீதியோகரண ஜோதிட முறையில் வந்து ஆய்வுகள் பண்ணும்போது நெகட்டிவாக வருது அப்படின்னா இவங்க அரசு வேலைக்காக முயற்சி எடுப்பாங்க, வேலை கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சரிதானே? அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கும். ஆனால் சொந்த தொழில் பண்ணணும்னா குரு வேணுமே, பணம் வேணும் இல்லையா? அப்போ பணத்துக்கு உண்டான கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா அவர் வந்து சொந்த தொழில் என்பது பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஆனால் 10ஆம் பாவத்துடன் சூரியன் சம்மந்தப்படும் போது தொழிலை முறையாக எப்படி பண்ணணுமோ அந்த அறிவு எல்லாம் அவங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். நல்ல அறிவும் தெளிவும் நிச்சயம் அவங்ககிட்ட வந்து இருக்கும்னு சொல்லலாம். புரியுதா? ஆமா, புரிஞ்சுது சார். சூரியன் தான் வந்து தொழிற்காரகன். ஸோ அவர் தொழிற்காரகன் அப்படிங்கிறதுனால ஒரு தொழிலை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற அக்கறை வந்து அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். 10 மணிக்கு வந்து ஆஃபீஸ் ஓப்பன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 9:50 9:00 அங்கே வந்து நிற்பார். இந்த லேட்டாக போகிறது அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அதே போல் உள்ளார போயிட்டோம்னா அவர் வந்து தொழில் தான் போகிறாங்க. அவங்க உட்காந்து மொபைல் பார்க்குறது, கால் பண்ணி பேசுறது, வேறு எதாவது என்டர்டெயின்மெண்ட் எடுக்கிறது, அரட்டை அடிக்கிறது எதுவுமே பண்ண மாட்டாங்க.
ஸோ வந்து தொழில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்டு எத்தனை மணிக்கு முடியுது அது வரையும் அதே சிந்தனையில் தான் வந்து இருப்பாங்க பர்ஃபெக்டாக. இவங்களை பொறுத்தவரையும் வீட்டுக்கே அமிச்சாலும் போகிற வழியில் வீட்டுக்கு எல்லா இடங்களையும் தொழில் சிந்தனையில் தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப வந்து பிடித்தமானது. புரியுதா? ஓகே அதே போல் 10ஆம் பாவத்துடன் உங்களுக்கு வந்து குரு வந்து சம்மந்தப்படும் போது நிச்சயமாக வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிடும். சரியா? 10ஆம் பாவத்தோட நீங்கள் பலன் எடுக்கும்போது குரு வந்து பாசிட்டிவான குரு வந்து வராரு அப்படின்னா நிச்சயமாக பதவி உயர்வு என்பது கிடைச்சிடும். இப்போ வந்து குருவும் நல்லா இருந்து சூரியனும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய பதவி என்பது கிடைக்கும் அவங்களுக்கு. குரு வந்து பணத்துக்கு நடக்கிறார் இல்லையா? ஒருத்தர் நார்மலாக வந்து ஒருத்தருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்தால் என்ன கிடைக்கும்? சம்பளம் வந்து அதிகமாகும். கரெக்டா? சம்பளம் வந்து அதிகமாகும். அப்போ குரு நல்லா இருக்காரு 10ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்று அப்படின்னா இப்போ ப்ரொமோஷன் வந்து வந்துடும். அதே சூரியனும் நல்லா இருந்தால், சூரியனும் சம்மந்தப்பட்ட நல்லா இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக புகழை அடையக்கூடிய உயர்ந்த பதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதான் பதவி உயர்வு. சரி, பதவி உயர்வு வந்துருச்சு அப்படின்னா நல்ல ஜாப் வந்துருச்சு அப்படின்னா கௌரவம் தானாகவே வந்துருமா வந்துடாதா? 10ஆம் இட காரகத்தில் வந்து கௌரவம் என்ற ஒரு காரகமும் வந்து இருக்கு. அதுக்குள்ளார 10ஆம் பாவத்துக்குள்ளார பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, அதே போல் வேலைக்கு போகிறது, சொந்த தொழில் பண்ணுறது, கர்மஸ்தானம். ஸோ இது எல்லாமே வந்து 10ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே தொழில் சார்ந்து தான். தொழிலில் ஒருத்தர் வந்து நல்லா இருக்காரு, வேலையை போய் பண்ணுற இடத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா தானாகவே அந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ் எல்லாமே வந்து தானாகவே வந்துடும். பதவி உயர்வும் தானாகவே வந்து கிடைச்சிடும். இப்போ கர்மஸ்தானம் 10ஆம் பாவம் வந்து கர்மஸ்தானம் இல்லையா? சூரியன் சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தந்தை வழி உறவுகளில் இவருக்கு வந்து ஏதாவது மரண நிகழ்வுகள் என்பது நடக்கும். அது இவருடைய காதுக்கு செய்தியாக வரும். அது இவர் போய் அட்டன் பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே சார். 10ஆம் பாவத்துடன் சூரியன் சம்பந்தப்பட்டு அந்த இது இடம் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும்போது தசைனாலேயும் புத்தினாலேயும் ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? தந்தை வழி உறவுகளில் யாராவது ஒருத்தர் இறப்பார். அந்த தகவல் இவருக்கு கிடைக்கும். இவர் வந்து மரண நிகழ்வை போய் அட்டன் பண்ணிட்டு வருவார். இது வந்து என்னென்னா சூரியன் சம்மந்தப்பட்டால் உடனே பலனை சொல்லிடக்கூடாது. அந்த தசையோ புத்தியோ நடைமுறையில் வரணும். அப்போ தான் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரும். ஓகேவா? ஓகே ஓகேங்க சார். குருஜி அது நெகட்டிவா இருக்கணும் தானே குருஜி? அப்படின்னா நெகட்டிவாக இருந்தாலும் கர்மஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். நெகட்டிவாக இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும் கண்டிப்பாக. புரிஞ்சுதா? ஆமாம் குருஜி. மரணம் என்பது பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் தானே? நெகட்டிவ் தான் சார். அப்போ வந்து நெகட்டிவான சூரியன் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து நடக்கும். அப்படி எடுத்துக்கோ. அடுத்து சந்திரன். சந்திரன் வந்து 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த காரகத்தெல்லாம் போட்டுக்கோங்களா, ரொம்ப சாஃப்டாக மென்மையாக பண்ணுவார், மன தெளிவோடு பண்ணுவார் அப்படி எடுத்துக்கலாம். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா உணவு சார்ந்த, உடை சார்ந்த, நீர் சார்ந்த அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் இவருக்கு வந்து ஈஸியாக வந்து கை கொடுன்னு சொல்லலாம். அதில் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது வந்து குருவை பொறுத்தது. குருபகவான ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் நல்ல ஒரு தனத்தை அடைந்து லாபத்தை வந்து அடைந்து நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா 10ஆம் பாவத்துடன் சந்திரன் தொடர்பு கொள்ளும்போது அந்த சிந்தனையை வந்து அவருக்கு இருக்கும். செய்வாரா? கண்டிப்பாக அதை வந்து தொழிலாக பண்ணுவார். ஜெயிப்பாரா தோப்பாரா, அதில் நல்ல லாபம் சம்பாதிப்பாரா நஷ்டம் அடைவாரா அப்படின்னா அதே ஜாதகத்தில் குரு பகவானையும் அவருடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியையும் கோச்சார குருவையும் போய் பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்தா தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும். தனவசியம் அப்படின்ற கிளாஸில் அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? அதை பற்றி நிறைய பார்த்தோம் நம்ம. அதே போல் சப்போஸ் குரு ஏதாவது நெகட்டிவாக இருந்தாலும் கூட அந்த 27 நட்சத்திரங்களுக்கு
குரு பகவான் போகும்போது நெகட்டிவாக இருந்தால் என்ன மாதிரி ஜாதகத்திலேயே கோச்சாரத்திலேயே நெகட்டிவாக இருந்தால் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 27 கோவில்கள் வந்து கொடுத்துறோம். ஒரு அற்புதமான கிளாஸ். இது வந்து என்னென்னா 10 நாள் வகுப்பில் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகாது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கிளாஸ். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து பாவத்தூள் 9 கிரகாரத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தசாபதி பலன்களை பற்றி லைட்டாக பார்த்தோம். அப்புறம் வந்து சுபமுகூர்த்தம் எப்படி பண்ணணும் அப்படின்னு லைட்டாக பார்த்தோம். ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தனவசி வகுப்புலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதில் தான் வந்து ஒருத்தருக்கு வந்து தன வருவாய் என்பது இருக்கா இல்லையா, லாபம் சம்பாதிப்பாரா நஷ்டம் அடைஞ்சிடுவாரா, பணம் கேட்டால் எப்போ கிடைக்கும் கிடைக்காது, கடன் இருந்தால் எப்பொழுது அடைப்பார் எப்போ அடைக்க மாட்டார், அது இல்லாமல் வேறு என்ன சொன்னோம், ஏதாவது கெட்டுப்போன குருவாக இருந்தால் கூட அதுக்கு பரிகாரம் பண்ணி பிறரை போல நம்மளும் வந்து யோக பலனை அடைவதெல்லாம் என்ன வழிமுறைகள் நிறைய பார்த்துருவோம். இப்போ தசாபதி பலன்கள் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக வந்து ஒரு நாள் நடத்தினேன். இந்த 10 நாளில் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னே தனியாக கிளாஸ் இருக்குது, 10 நாள் கிளாஸ் இருக்குது. அதில் வரும்போது தான் முழுசாக வந்து புரிய ஆரம்பிக்கும். சுபமுகூர்த்த நிர்ணயம் சொல்லிட்டு ஒரு நாள் எடுத்தேன். அதை பற்றி ரொம்ப விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் 10 நாள் வகுப்பு இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து தனியாக வீடியோ வாங்கி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வகுப்பை நம்ம வந்து போடும்போது அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு என்ன நடக்கும், சந்திரனுடைய காரக தொழில்கள்லாம் பண்ண வேண்டும் அப்படின்ற சிந்தனைகள் வந்து தானாகவே வந்துடும். தசாபதிகள் கனெக்ட் ஆகும்போது பண்ணுவாங்க. தசாபதி கனெக்ட் ஆகலை அப்படின்னா இதுவரை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவரை அவங்களுக்கு அந்த எண்ணமும் வந்திருக்காது. அதுதான் முக்கியம். இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பீங்க, 10ஆம் பாவத்தோட சந்திரன் வந்து தொடர்புல இருக்குது. சௌபாகிய மணிவண்ணன் என்ன சொன்னார், உணவு, அதாவது விவசாயம், விளைவித்த உணவுகள், சமைத்த உணவுகள், அதே போல் தண்ணீர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்கள், அப்புறம் வந்து கார்மெண்ட்ஸ், ஆடை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டானது. இதெல்லாம் நீங்கள் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இதுவரை நமக்கு வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன் வரல அப்படின்னா அந்த சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அல்லது அந்த சந்திரன் அவர் வந்து இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்க மாட்டார். அந்த தசையோ புத்தியோ இதுவரை வந்து வந்திருக்காது வாழ்க்கையில். ஸோ வராதனால அந்த சிந்தனை வந்து இருக்காது நமக்கு. ஸோ வந்து பலமான ஆக்டிவேட்டை வந்து வரும்போது ஒரு தசை புத்தியினால் வந்து அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும்போது தான் அந்த செயல் வந்து நடைமுறைக்கு வந்து வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம வந்து என்னன்னா 10ஆம் பாவத்தோட போய் சந்திரன் பெறும்போது இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் அது ரிலேட்டடான தசை வரல அப்படின்னா இதுவரை வந்திருக்காது. பேக்கில் வந்து தசை வந்தால்தான் அது என்ன ஆகும், அந்த சிந்தனை வந்து கனெக்ட் ஆகி அதெல்லாம் செய்யணுன்ற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்போ வந்து இதுவரை முடிஞ்ச வரையும் நமக்கு வந்து நடக்கவே இல்லையே, அப்போ அவர் சொல்கிற பலன்லாம் சரியாக வரலையே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஃபைனல் டச் வந்து தசா புத்தி தான், அதுதான் வந்து அந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? அடுத்து பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ், இதெல்லாம் என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னா உணவு சார்ந்த துறைகளில் வந்து அவங்களுக்கு வந்து அவைலபிள் வெயிட்டிங்கில் இருக்கும். தசை புத்தி கனெக்ட் ஆனால் ஆக்டிவேட் ஆகும். குறிப்பாக தன்னை சுற்றி உள்ள பெண்கள் வழியில் அந்த யோகம் என்பது அவங்களுக்கு வந்து நடைமுறைக்கு வரணும்னு எடுத்துக்கலாம். இப்போ சந்திரனால் வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்குது அப்படின்னா நிச்சயம் வந்து இடமாறுதல் என்பது உண்டு. அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷனோட இடமாறுதலை வந்து உருவாக்கிடுவாங்க, சேர்த்து தான் கொடுப்பாங்க ரெண்டுமே. அடுத்தது கர்மஸ்தானம், அது இயங்குது அப்படின்னா தாய் வழி உறவுகளில் மரண செய்தி என்பது அவங்களுக்கு வரும். ஓகேவா? அடுத்தது வந்து செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து வேலை தொழில் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இப்போ காவல்துறை, அதாவது 10ஆம் பாவத்துடன் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டு சூரியனை சம்மந்தப்பட்டு வந்து அரசு வேலை உறுதி. எதில்? செவ்வாயினுடைய காரக தொழில்களில் அரசு வேலை உறுதி. காவல்துறை, இராணுவம், விளையாட்டுத்துறை, அரசு சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டக்கு டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிடும். சப்போஸ் சூரியன் சம்மந்தப்படலை 10ஆம் பாவத்தோட, செவ்வாய் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் அவங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கும்? அதாவது பில்டர் லைனு, மிஷினரிஸு, ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, நில சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ அதிலலாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வகுப்பில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு ஜாதகரை என்ன படிக்க வச்சா அவருக்கு எதிர்காலத்தில் வந்து சம்பாத்தியத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போன வகுப்பு இல்லையா? ஆமாங்க சார். அந்த மாதிரி 10ஆம் பாவத்தோடு ஏதோ ஒரு கிரகம் வந்து தொடர்புல இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை சார்ந்து அவரை வந்து படிக்க வைக்கலாம். அது கண்டிப்பாக அவருக்கு வந்து எதிர்காலத்தில் வேலைக்கு போகிறதுக்கோ, சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கோ, அரசு வேலையில் போய் உட்காரத்துக்கோ நிச்சயமாக மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கரெக்டா? ஓகே குருஜி. ஒருத்தர் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வரும்போது 10ஆம் பாவத்துடன் எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கோ அது பாசிட்டிவாக இருந்தால், சம்மந்தப்பட்டு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை சார்ந்தே அவர் வந்து நம்ம வந்து படிக்க வைக்கலாம். அது கண்டிப்பாக அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது செவ்வாய். இப்போ வந்து இந்த பதவி உயர்வு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வழியில் கிடைக்கும்னு சொல்லலாம். இவருடைய நிர்வாகத் திறமை வழியாக வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அல்லது இவர் என்ன பண்ணுவார், மிரட்டி கூட வாங்கலாம், எனக்கு வந்து ப்ரொமோஷன் போட்டு தான் ஆகணும். ஏன்னா செவ்வாய்னா வந்து மிரட்டுதல். பாசிட்டிவான செவ்வாயாக இருந்தால் மேலதிகாரி கூட மிரட்டலாம், அதுக்கு வந்து காரியம் நடக்கும். சரிதானே? ஓகே குருஜி. கர்மஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆமா சார் தான் சார் சொன்னேன். ஆமாம் சாரா? சரி. ஆமா. கர்மஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க சகோதரர்கள் வழியில் என்ன சார்? சகோதரன் வழியில், சகோதரன்னா அப்புறம் வந்து நம்ம அப்பா அம்மா அவங்க தானே வருவாங்க, அப்படி கிடையாது. சகோதரன் வழிகள்னா சகோதரனுடைய நண்பர்கள், சகோதரனுடைய மனைவி, சகோதரனுடைய குழந்தைகள், இப்படி பிரியும். அப்போ வந்து அந்த சகோதரர்கள் வழியில் கர்ம செய்தி என்பது நமக்கு வந்து சேரும்னு முடிவு பண்ணணும். சரியா? ஓகே சார். அடுத்தது வந்து புதன். இப்போ புதன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதனுடைய காரக தொழில்களில் இவருக்கு வந்து நல்லா வந்து கை கொடுக்கும். இந்த பேச்சு, எழுத்து, அதே போல் டாக்குமெண்ட் ரைட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டேஷ்னரிஸு. ஸோ வந்து புதனுடைய காரக தொழில்கள், கமிஷன் பேஸில் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாம் வந்து கமிஷன் பேஸில் பண்ணுற வியாபாரங்கள் எல்லாமே வந்து புதனுக்கும் கமிஷனுக்கும் வந்து தொடர்பு என்பது உண்டு. அதே போல் வாய் ஜாலத்தினால வந்து பிழைக்கக்கூடிய நபர்கள், அவனுடைய பேச்சாற்றலால் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து புதனுடைய காரக தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் தான். அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அமையும் கிடைக்கலாம். இவர்களுக்கு வந்து இந்த பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் வந்து மாமன் வழியில் கிடைக்கலாம். இல்லை தன்னுடைய அறிவால் வந்து அவங்கள வந்து உருவாக்கிக்குவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒருத்தருக்கு வந்து இது எப்படி சொல்லலாம், நல்லா வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பழகி காரியத்தை வந்து சாதிச்சுக்குவாங்க. பழைய பழமொழியில் சொன்னால் ஜால்ரா அடிப்பாங்கன்னு சொல்லலாம். கரெக்டு தானே? ஆமா சார். ஜால்ரானா ஒத்து ஊதுதல் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நாகஸ்வரத்தில் வந்து வாசிச்சுட்டு இருப்பார். அங்கங்கே அவர் வந்து மூச்சு தம் கட்டி வரும் இல்லையா, அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், நாகஸ்வரத்தை வச்சுக்கிட்டு பீன்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருப்பார். அப்போ என்ன ஆகும்னா அவர் மூச்சு வாங்குற இடம் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ இவரை பார்த்தாலும் என்னமோ வந்து பாட்டு பாடுற மாதிரி தெரியும், ஆனால் இவர் பாட்டு பாட மாட்டார், அவர் தான் பாடிட்டு இருப்பார் தம் கட்டி. அதான் வந்து ஒத்து ஊதுதல். ஜால்ரா அடிக்கிறது மீன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னாலும் வந்து அவர் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நிச்சயமாக வந்து புதனுடைய கேரக்டரில் வந்து வெளிப்படும். சரிதானே? இதுவே அவயோகியா இருந்ததுன்னா அந்த ஜால்ரா அதுலேயும் கெட்டு போவாங்க, வீணாக போவாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி மாற்றி நீங்கள் தான் எடுத்துக்கணும்.
ஓகே குருஜி. ஆமாம், ஒரே மாதிரி பார்த்துடாதீங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் எப்போ தசாபுத்தி வந்து அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவனிக்கணும். அதெல்லாம் பழைய வகுப்புகளில் நிறைய நடத்திருக்கேன். அந்த பாடத்திட்டத்தை இந்த பாடத்திட்டத்தோடு கனெக்ட் பண்ணீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஆமா சார். ஆமாம். அதாவது நம்ம வந்து முழுமையாக ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து தெளிவு வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 200 வகுப்புகள் 150 வகுப்புகள் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கண்டினியூவாக வந்து கிளாஸ் போடுறது கிடையாது. நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம். எஸ்பி கிளாஸ் அப்படின்ற பேரில் வந்து இருக்குது. அதில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்களோ அந்த பாடத்திட்டம் வந்து நடத்திட்டே இருக்கலாம். ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே வந்து வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1200 500 1000 ருபீஸ் அந்த மாதிரி போடும்போது அந்த 10 நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஸ்பெஷல் கிளாஸில் உள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். என்ன கேட்குறீங்களோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே அந்த வகுப்பில் வந்து பாடத்திட்டமாக பார்த்துடலாம். கர்மஸ்தானம் இயங்கும்போது என்ன நடக்கும்? தாய்மாமன் வழி உறவுகளில் அந்த கர்மா என்பது ஆக்டிவேட் ஆகும். அதாவது மரணம் என்பது நிகழும். அடுத்து குரு தான் தனக்காரகன், சொந்த தொழிலுக்கு உண்டான கிரகம். நீங்கள் வேலைக்கு போனாலும் மிகப்பெரிய ஒரு பதவியோடு நல்ல சம்பளத்தோட வேலை வந்து கிடைச்சிடும் பாசிட்டிவாக இருந்தால். அதே போல் சொந்த தொழில் பண்ணாலும் நிச்சயமாக வந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஏன்னா தனக்காரகன் அவர் தானே, பணத்துக்கு உண்டான கிரகம் அவர் தானே. அவர் 10ஆம் பாவத்தில் சம்மந்தப்படும் போது இந்த தொழில் அந்த தொழிலும் கிடையாது, எல்லா தொழிலுமே வந்து சித்தி அடையும். ஆனால் உங்களுடைய அவயோகம், உபாவயோகம், திரிசூன்யம், முடக்கு அந்த மாதிரி தொழிலை மட்டும் தொற்றாதீங்க. கண்டிப்பாக வந்து தோத்துவீங்க. ஒரு பலனை தீர்மானிப்பது என்பது திதி, நித்திய நாமயோகம், கரணம், முடக்கு, வைனாசியத்தை பார்த்தாகணும். 10ஆம் பாவ தொடர்பையும் பார்த்தாகணும். இப்போ ஜாதகருக்கு என்ன தசை போயிட்டுருக்குன்னு பார்க்கணும். எதிர்காலத்தில் என்னென்ன தசைகளை சந்திக்க போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவு வரணும். அப்போ வந்து அவருடைய அவயவி யார், உபாவயவி யார், திரிசூனி யார், முடக்கு யார், எதையும் பார்க்கணும். 10ஆம் பாவ தொடர்பில் எந்த கிரகம் வருதுன்னு பார்க்கணும். என்ன தசை நடந்துட்டுருக்குன்னு பார்க்கணும். எதிர்காலத்தில் என்ன தசை வருதுன்னு பார்க்கணும். ஸோ வந்து இது ஒன்றோடு ஒன்று மறைமுகமாக தொடர்புடைய விஷயங்கள். இப்போ 10ஆம் பாவத்தோட வந்து குரு சம்மந்தப்பட்டார், பாசிட்டிவாக இருக்காரு, நம்ம பாட்டுக்கு எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு போய் காலை வச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு குரு சப்போஸ் நல்லா இருந்தால் கூட நடப்பு தசையோ எதிர்கால தசையோ அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து தனவரவை தரவில்லை என்றால், குரு பகவான் நல்ல பலமாக இருந்து 10ஆம் பாவ தொடர்பை பெற்றிருந்தாலும் தொழிலில் வந்து ஜெயிக்க முடியாது. அப்போ எல்லாமே நல்லா இருக்கணும். குருவும் நல்லா இருக்கணும், நடப்பு தசை நல்லா இருக்கணும், எதிர்கால தசை நல்லா இருக்கணும். அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த கிரக காரகத்துவமும் நல்லா இருக்கும். யாரோட பார்ட்னர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் ஜாதகமும் நல்லா இருக்கும். அவருக்கும் இதே மாதிரி பலன்கள் எடுக்கும்போது அவருக்கு எதிர்காலம்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கணும். இப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரே ரூல். இப்போ வந்து ஐயா வந்து சூரியன் சம்மந்தப்பட்டா அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. உயர் பதவி நிச்சயம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. செவ்வாய் சம்மந்தப்பட்டா நிர்வாக திறமையால் உயர்ந்துருவாருன்னு சொல்லிட்டாரு. அப்போ நிலம், கட்டுமானங்கள், இயந்திரங்கள், காவல்துறை, இந்த மாதிரி தீயணைப்புத்துறை இதிலெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இங்கேயே முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இதை மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது இந்த நடப்பு தசை என்ன, எதிர்கால தசை என்ன, இந்த தசையில் அவருக்கு வந்து வேலைக்கு போயிடுவாரா, கவர்மெண்ட் ஜாப் போவாரா அப்படின்னு எந்த புத்தியில் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நடப்பு தசையிலே கூட கடைசியில் வந்து அதை வந்து அந்த பலனை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போகலாம். அதுக்கு இன்னும் 2-3 வருடங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பலனை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணால் உடனே நடந்துடாது. அது வந்து நடக்கலாம், நடக்காமலும் போயிடலாம். அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தசையை ஜாதகர் வாழ்நாள் வந்து சந்திக்கல, அல்லது இளமை காலத்திலே அந்த தசை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்?
10ஆம் பாவத்தோட போய் வந்து சூரியன் வந்து வாங்கியிருக்காரு. அப்போ அரசு வேலை உறுதி அப்படின்னு சொல்லி அவரை வந்து எல்லா எக்ஸாமையும் வந்து படிக்க வச்சு எல்லா எக்ஸாமையும் எழுத வச்சு வேலை கிடைச்சிருமா? கிடைக்காமே போயிடும். அப்போ என்னன்னா நெகட்டிவான சூரியனா அங்கேயே முடிவு பண்ணிடலாம் வேலை கிடைக்காதுன்னு. பாசிட்டிவான சூரியனா என்ன பண்ணணும்? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணிடணும்? அடுத்தது நடப்பு தசை என்ன, எதிர்கால தசை என்ன, இது அந்த அரசு வேலைக்கு சப்போர்ட் பண்ணுதான். இப்போ இந்த திசையை சப்போர்ட் பண்ணுதுன்னா எந்த புத்தியில் அது வந்து நடைமுறைக்கு வரும்? அப்போ தசையும் தெரிஞ்சு போச்சு, புத்தியும் தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? கோச்சார கிரகங்கள் எப்பொழுதெல்லாம் அந்த இது நல்ல ஒரு சூழலுக்கு வருது அப்போ தான் அந்த பலன் வந்து நடைமுறைக்கு வரும். இவ்வளோ விஷயம் உள்ளார இருக்கு. மேலோட்டமாக வெளியிலே நின்றுட்டு 10ஆம் இடத்தோட போய் சந்திரன் வாங்கியிருக்காரு, விவசாயம் பண்ணால் நல்லது, உணவு சார்ந்த தொழில் பண்ணால் நல்லது, 10ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டிருக்காரு, நகை ஓப்பன் பண்ணலாம், ஃபைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு கிளம்பியிருக்கிறார். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, அதுவும் கனெக்ட் ஆகணும். ஒரு சில ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கும். நீங்கள் நம்மளுடைய திதியோகரண ஜோதிட முறையில் போடும்போது 9 கிரகம் லக்னம் 1 10 இதில் நிறைய கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக காட்டும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லைஃப்பில் இருப்பார். அதெல்லாம் வந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். என்னடா ஐயா வந்து சொன்னார், இது வந்து அவருடைய விதியில் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்குது ஜாதகம், ஆனால் ஜாதகத்தில் பார்த்தா பணத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, தேவையான இன்கம் இல்லை, மிடில் லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரு கார் கூட இல்லை, சொந்தமாக வீடு கூட இல்லை, இவர் எப்படி இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று குரு பகவான் வந்து பெரிய அளவில் அவர் வந்து யோக பலனை வாங்கியிருக்க மாட்டார், நியூட்ரலாக இருந்திருப்பார். அது குரு பகவான் வந்து கெட்டு போயிருப்பார். குரு நல்லா இருந்து ராகு பகவான் கெட்டுருப்பார், அவர் கூட கலந்துட்டு போயிடலாம். அப்படி இல்லையா, நடப்பு தசை எதிர்கால தசை வந்து பெருசாக அவருக்கு வந்து யோக பலனை தர முன் வராது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் பிரித்து என்ன பிரயோஜனம்? தசா புத்தியையும் கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த தசை அவருக்கு நல்லதெல்லாம் பண்ணுமா, எதிர்கால தசை பண்ணுமா, அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். இந்த மாதிரிலாம் ஏமாந்துடாது. அதாவது ஒரு துல்லியமான பலனை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். பல ஆங்கிளில் நமக்கு வந்து சிந்திக்க தெரிஞ்சிருக்கணும். சும்மா ஒரு ரூலை எடுத்துகிட்டு ஜெயிச்சிடலான்னு முடிவு பண்ணிங்கன்னா, சரியான பலனை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகும், நிச்சயம் தோற்று போயிருவீங்க. இப்போ வந்து அதே 10ஆம் பாவத்தோட சுக்கிரன் சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும்? இப்போ சுக்கிரனுடைய காரக தொழில்கள், அதாவது அலங்கரிப்பு வேலைகள், மீடியா துறை, என்டர்டெயின்மெண்ட் துறை, பொழுதுபோக்கு அம்சங்கள் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து கை கொடுக்கும். அதில் இவங்களுக்குன்னு ஒரு தனி அறிவும் வந்து இருக்கும். கரெக்டு தானே? எதையுமே வந்து ஃபேஷனாக பண்ணணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு தொழிலையும் நல்லா ஃபேஷனாக, நவீனமாக, நல்ல அழகாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவர்கள். அந்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு 2 வீலர் 4 வீலர் எல்லாம் புதுசாக வந்து லான்ச் ஆகுது. அது எப்படி இருக்கு? அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து இவங்களுக்கு இப்போ வந்து என்னன்னாக்க விளம்பரத்துறை ஒரு பொருளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு நடிகை கூப்பிட்டு அல்லது ஒரு நடிகரை கூப்பிட்டு விளம்பரம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சுக்கிரன் தான் பிறரை வந்து அட்ராக்ட் பண்ணுறது. அடுத்து என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து இந்த பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் என்ன நடக்கும்? தன்னுடைய துணையின் வழியாக நடக்கும். அவங்களே உறுதுணையாக இருப்பாங்க. சரிதானே? ஓகே குருஜி. கர்மஸ்தானம் அப்படின்னா தன்னுடைய துணையின் உறவினர்கள் வழியில் கர்மா வந்து நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். அடுத்து வந்து சனி. சனியினுடைய காலக தொழில்கள் உங்களுக்கே தெரிஞ்சது தான். இரும்புல இருந்து மைண்ட்ஸில் இருந்து பூமியை வந்து தோன்றதுல இருந்து அடுத்து என்ன சொல்லலாம், நீதித்துறை, கமிஷன் பேஸில் பண்ணுற தொழில்கள், காவல்துறை, சிபிஐ அதாவது புலனாய்வுத்துறை, இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய காரக தொழில்கள் தான். ஸோ எண்ணெய் பிஸ்னஸ்ஸு, செக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கசக்கி பிழிவது,
எந்த ஒரு விஷயத்தையும் நோண்டிகிட்டே இருக்கிறது. ஒன்று கடப்பாரை மண்வெட்டி வச்சுட்டு நோண்டணும், இல்லை பொக்கியில் நான் வச்சுட்டு நோண்டணும், இல்லையா ஒரு பாம் போட்டு என்ன பண்ணணும், சுரங்கம் தோண்டிட்டு இருக்கணும், இல்லையா வேற என்ன எதாவது நோண்டிட்டு இருக்கணும். அறிவில் இந்த கொலை இப்படி நடந்திருக்குமா, இவன் இப்படி தான் உள்ளார வந்திருப்பானா, இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்குமா, இவனுக்கு வந்து லிங்க் இருக்கா. ஸோ வந்து சிபிஐ வேலை, புலனாய்வு வேலை. ஒன்று மைண்டளவு நோண்டிட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து பூமி போய் ஏதோ ஒன்று நோண்டிட்டு இருப்பாங்க, அல்லது நீதி விசாரணை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீதி ஒருத்தருக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு நியாயமாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் சனியினுடைய காரண தொழில்கள் முக்கியமாக. அதே போல் கசக்கி பிழிவது, அது எதாக இருந்தாலும் சரி, எந்த வித்துக்களாக இருந்தாலும் சரி, கசக்கி வந்து எண்ணெய் எடுக்கிறது. ஸோ வந்து நம்ம வந்து அதுக்கு மட்டும்தான் கசக்கிறோமா அப்படின்னா கிடையாது. இப்போ வந்து நம்ம நிறைய மிஷினரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்களை போட்டு கசக்கும். அந்த மாதிரி இறுக்கி கசக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே சனியினுடைய காரண தொழில் தான் நீங்கள் வந்து கொண்டு வந்து. ஓகேவா? ஓகே சார். ஓகேங்க சார். இந்த சனினாவே அதுதான். அடுத்து வந்து ஸ்கிராப்பு, காலணிகள், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களும் சனிபகவானுடைய காரண தொழில்கள் தான். இப்போ இவருக்கு பதவி வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவருடைய நேர்மையை வைத்து பதவி உதவி வந்து கொடுப்பாங்க. ப்ரைவேட்லேயே இருந்தாலும் கவர்மெண்ட்லேயே இருந்தாலும் நல்ல நேர்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு அப்துல் கலாம், அவர் என்ன பண்ணார், ஆராய்ச்சி கூடத்தில் நேர்மையாக இருந்தார். கடைசியில் என்ன பண்ணாங்க, ஜனாதிபதியை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. அதுக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாருமே வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு வந்து சொல்லவே கிடையாது. அப்போ வந்து பிஜேபி தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க, எதிர்கட்சியாக வந்து நம்ம காங்கிரஸ் தான் இருந்தாங்க. இல்லை அவர்களாம் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ ஒருத்தருடைய நேர்மையால் வரக்கூடிய பதவி உயர்வு, அதனால் அவர் அடையக்கூடிய கௌரவம், மதிப்பும், மரியாதை, அந்த மாதிரி தான் இவங்களுக்கெல்லாம் வந்து நடக்கும். அடுத்து வந்து கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஒரு பொது அனாதை சடங்குகள்னு சொல்லலாம். அல்லது வந்து மனிதர்களாகவே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அது விலங்காகவும் இருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்க, இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல வகையில் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வகுப்புலேயே ஒருத்தர் இருக்கார், சக்திவேல்னு சொல்லிட்டு, அவர் வந்து திருப்பூரில் இருக்கார். அவங்க என்னன்னாக்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உறவுகளே இல்லாதவர்கள் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க செலவுலேயே அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து எரிச்சிட்டு அதுக்கு வந்து உண்டான சடங்குகள் முதல் கொண்டு எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இப்போ 10ஆம் பாவத்துடன் சனி சம்மந்தப்படும் போது அந்த பொது நல சிந்தனையுடன் கர்ம காரியங்களை செய்யக்கூடிய பலன்கள் என்பது நடைமுறைக்கு வரும் அப்படியே எடுத்துக்க முடியும். அது மிக சிறந்த ஒரு சேவை. இந்த உலகத்திலே மிக சிறந்த தானம் வந்து அன்னதானம் தான். அன்னதானம் தண்ணீர், அதாவது உணவு, அது தண்ணீராக இருக்கலாம், சாப்பிட்ற தின்பண்டங்களாக இருக்கலாம், உணவுகளாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த உணவுக்கு உண்டான தண்ணீருக்கு உண்டான கிரகம் வந்து உடையும் அதே கோள் தான். ஸோ உடையை விட வந்து உணவுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரோட கிரகம் வந்து சந்திரன். சந்திரனுடைய காரணத்தில் நம்ம வந்து நிறைய புண்ணியம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேர குழந்தைகளுக்கு அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவர்கள் வாழும் பொழுது உணவுக்காக, உடைக்காக, தண்ணீருக்காக அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஏன்னா இங்கே வந்து பண்ணிட்டோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம், புண்ணியம் நிறைய சேர்த்திருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது கிடைச்சி தீரணும். ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் எல்லாம் வந்து அங்கே வந்து கடைசியில் வந்து உணவு, உடை அப்படின்னு தான் வந்து முடியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு ஜாதகம் நிறைய கிரகங்கள் வந்து பலமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்களில் 6 கிரகங்கள் வந்து செம்ம பலமாக இருக்கு. ஆனால் அவர் வந்து பிறக்கிறாரு, 2 கிரகங்களுடைய தசைகள் வந்து சூப்பராக இருக்குது. அதில் வந்து கல்வி பருவம் வந்து முடியுது. அவருடைய சம்பாத்திய பருவம் வந்து ஆரம்பிக்குது. திருமணம், சம்பாத்தியம், குழந்தை பிறப்பு, அடுத்த ஜெனரேஷனை வந்து அவருடைய மகன் மகளை வந்து வளர்த்தக்கூடிய காலகட்டங்கள் வந்து வருது.
அது எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு வந்து என்னென்னா ஒரு 25 வயதிலிருந்து ஒரு என்ன பண்ணோம், இப்போ குறைஞ்சது வந்து ஒரு 55-60 வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து உழைப்பாங்க. 35 வருடங்கள் 30 வருடங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு தொழிலை பண்ணி வேலைக்கு போயிட்டு ஒரு பொருளை ஈட்டி அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒன்று எஜுகேஷனுக்காகவோ மருத்துவத்துக்காகவோ ஸோ வந்து கொடுத்தது போக இவங்க வந்து என்னென்ன சேமிப்புகளை வந்து சில விஷயங்களை வந்து உருவாக்கிக்கணும். ஏன்னா இவங்களுடைய கடைசி காலத்துக்கு அடுத்து அவங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் பேர குழந்தைகளுக்கு பண்ணுறதுக்கு அப்படி. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த 3 கெட்டுப்போன கிரகங்களுடைய தசைகள் வந்து வந்துடுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த ஜெனரேஷனை வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவரால். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியல, உணவை கொடுக்க முடியல, ஸோ வீட்டு வாடகை கட்ட முடியல, அப்படி ஒரு கஷ்டம். 6 கிரகங்கள் பலம் இருந்து 3 கிரகங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகி கரெக்டாக தன்னுடைய சம்பாத்திய காலகட்டத்தில் அந்த 3 கிரகங்கள் வந்து அவரை வந்து முன்னேற்றத்துக்கு போக விடாமல் தடுத்துருது. இது யாருடைய வேலை? இதுதான் சந்திரனுடைய வேலை. ஏன்னா ஒரு ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத சந்திரன் தான் வந்து முடிவு பண்ணுறார். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால், இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகை உத்திராடத்தில் பிறந்தால் அவர் சூரிய தசையில் பிறப்பார். அதே வந்து ரோகிணி அஸ்த திருவோணத்தில் சந்திரன் நின்று அவர் பிறந்தால் அவர் பிறப்பு தசை வந்து சந்திர தசை. அப்போ இவர் எந்த தசையில் பிறக்க வேண்டும், எந்த தசையிலெல்லாம் வந்து கல்வி பருவத்தை வந்து சந்திக்கணும், எந்த தசையிலெல்லாம் வந்து இவர் வந்து சம்பாத்தியத்தை வந்து சந்திக்கணும், திருமண வாழ்க்கையை சந்திக்கணும், குழந்தைகளை வந்து சந்திக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது யார்? சந்திரன். அதனால தான் வந்து நம்ம வந்து சந்திரனுடைய காலகட்டத்தில் புண்ணியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்திரனுடைய காலத்தில் புண்ணியம் பண்ணால் அந்த புண்ணியம் வந்து என்ன பண்ணும்? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிடும். 3 கிரகங்கள் நல்லா பலமாக இருக்கும். இவருக்கு என்ன நடக்கும்னா 2 கிரகங்கள் கெட்டு போன அந்த கிரகத்தினுடைய தசையில் படிச்சிருவார். தட்டு தடுமாறி வந்துடுவார். பெருசாலாம் படிச்சிருக்க மாட்டார். ஆனால் சம்பாத்தியன்ற காலகட்டத்தில் அந்த 3 கிரகங்களுடைய தசை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து பெருசாக படிக்காததுனால இவர் என்ன பண்ணுவாருன்னா சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணி இல்லை சொந்தமாக ஏதாவது கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து முன்னுக்கு வந்து பெரிய அளவில் வந்து செட்டில் ஆயிடும். அப்போ 6 கிரகங்கள் பலம் பெற்று 3 கிரகங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகி அவரால் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியல. அதுவே வந்து 3 கிரகங்கள் பலம் பெற்று 6 கிரகங்கள் ஃபெயிலியர் ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டிடுறார். என்ன காரணம் அப்படின்னா, எந்த வயதிலிருந்து எந்த வயது வரை என்ன தசை நடக்க வேண்டும் அப்படின்றத உங்களுடைய பிறப்பு சந்திரன் வந்து தீர்மானிக்கிறார். கரெக்டா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இருப்பதிலேயே மிக சிறந்த தானம் வந்து உணவு தானம், அன்னதானம் அப்படின்னு அதனாலதான் சொல்லி வச்சாங்க. உணவு தானம், நீர் தானம், உடை தானம், சந்திரனுடைய காரகத்தில் பிறருக்கு வந்து உதவி பண்ணணும், அதுதான் மிக சிறந்த தானம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சாங்க. அதே நேரத்தில் முன்னோர்கள் வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த வீட்டில் போய் டக்குன்னு வந்து சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. இன்னமும் அந்த பழக்கம் வந்து நிறைய குடும்பத்தில் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வாங்கி சாப்பிட்டாலோ வாங்கி தண்ணி குடித்தாலோ அவங்க குடும்பத்துக்கு நம்ம வந்து கடனாளியாக மாறணும். நம்மளுடைய டெபாசிட் வந்து கம்மியாகுது. நம்ம கொடுத்ததுனால அவங்களுக்கு புண்ணியம் வந்து கூடுது, நம்மளுடைய புண்ணியம் வந்து மைனஸ் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வருவாங்க, பேசுவாங்க, பிடிப்பாங்க, தண்ணி கொடுத்தாலும் இல்லைங்க இப்போ தான் டீ காஃபிலாம் சாப்பிட்டேன், எனக்கு தண்ணி வேண்டாம். சாப்பாடுங்க, இல்லை நான் வரும்போது சாப்பிட்டு விட்டேன். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் அப்படி இருக்காங்க சார். எங்க அம்மா எல்லாம் வெளியே போய் சாப்பிட்டு வந்து அடி விழுகும் சார் எங்க வீட்டுல எல்லாம். ஆமாம், இது வந்து இந்த பழக்கம் வந்து என்னன்னா நம்ம முன்னோர்களுடைய குடும்பங்கள்ல எல்லாருடைய குடும்பத்திலையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல போயிட்டு கை நினைப்பாங்க. வேற எந்த வீட்டில் எதை கொடுத்தாலும் டக்குன்னு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்க மாட்டாங்க. இந்த மிடில் கிளாஸ் லோ கிளாஸில் ரொம்ப உணவுக்கு தடுமாறவங்க தான் யார் எது கொடுத்தாலும் வந்து வாங்கிக்குவாங்க. இவங்க முடிஞ்ச அளவு வந்து பிறருக்கு கொடுக்க தான் பார்ப்பாங்க.
இவங்க யார்ட்டையும் வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இதை நீங்கள் வந்து கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். எல்லா அன்னதானமும் நடக்கும், ஆனால் அவங்க உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. கரெக்டா? கரெக்டுங்க சார். ஆமா. அவங்க ஓகே குருஜி. அவங்க வந்து பிறருக்கு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் நான் வீட்டிலேயே வந்து பொங்கல் வச்சுட்டு வந்துடுறேன் நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த நைவேத்தியம் தான் எல்லாருக்கும் போய் சேரும். ஆனால் நீங்கள் கொண்டு போன பொருளை அவங்க வந்து உணவாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நெய் தேங்காய் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனதான் அதெல்லாம் அங்கங்கே போய் அப்படியே கை மாறிடும். சரிதானே? ஆமாங்க சார். ஆமாம். அதனால என்னன்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா அதோட பொண்ணுடைய வீடு இங்கே வந்தது அப்படின்னா எப்போயாவது ஒரு வாட்டி தான் வரும். காலையில் வரும், சாயந்தரத்துக்குள்ள கிளம்பிடும், ஆனால் சாப்பிடாது. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா தண்ணி கூட குடிக்காது. சொந்த பொண்ணுடைய வீடு, ஒரே பொண்ணு, அதுக்கு ஒரு பொண்ணு 3 பசங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ வந்து என்னன்னா சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு வந்து சொல்லி வச்சாங்க. புரிஞ்சதா? ஓகேங்க சார். அப்போ சந்திரனம் வந்து கரெக்டாக நம்ம வந்து உணவு தானம், நீர் தானம், உடை தானத்தை முறையாக நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வந்து அந்த குழந்தை வந்து சந்திரன் என்ற நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருக்கும். நல்ல ஒரு தசையில் வந்து பிறந்து, நல்ல தசையே கெட்ட தசையிலே ஏதோ ஒரு தசையில் பிறந்து அந்த மிடில் வரக்கூடிய சம்பாத்தியத்துக்கு உண்டான வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகள் வந்து நல்லா கை கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்த உணவு தானத்தை வந்து நீங்கள் வந்து என்னென்னா 2 வகையில் வந்து பண்ணணும். ஒன்று வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்திருக்கடமை, பித்திருக்களுக்கு உண்டான கடமை. அதை என்ன பண்ணுவோம், அமாவாசையில் முன்னோர்களுக்கு உணவு என்பது கிடைக்காது. முன்னோர்கள் இறந்த ஆன்மாக்கள், உங்கள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் எல்லாம் எங்கே இருக்கும்? கடலில் தான் இருக்கும். மீண்டும் பிறப்பெடுப்பதற்காக வெயிட்டிங்கில் வந்து இருப்பாங்க. அந்த ஆன்மாக்களுக்கு சந்திரன் நீருக்கு உண்டான கிரகம், கடலுக்கு உண்டான கிரகம், கடலில் இருக்கக்கூடிய அமிர்தத்துக்கு உண்டான கிரகம், நம்மளுக்கெல்லாம் உணவு அளவுக்கூடிய ஒரு கிரகம். கடலில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு என்ன பண்ணும், ஆன்மாக்கு அந்த அமிர்தத்தை வந்து உணவாக வந்து கொடுத்துரும். அமாவாசையானா என்ன நடக்கும், சந்திரன் வந்து விடுமுறை, அவருடைய இணைஞ்சு பூமிக்கு வராது, கடல் பொங்கும். நம்மளையும் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடினமான ஜீரணமாகக்கூடிய சாப்பிட்டு ரொம்ப தடுமாறாத உணவுகள்லாம், அந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. மென்மையான உணவுகளாக வந்து எடுத்துக்கோங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக எடுத்துக்கோங்க. ஒரு நேரம் விரதம் இருங்க, இல்லையே நாள் முழுவதும் வந்து விரதம் இருங்க, அப்படிலாம் நமக்கும் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ஆன்மாக்கு வந்து என்னென்னா உணவு இல்லை. அவங்க வந்து தன்னுடைய பசிக்காக குலதெய்வ கோயிலும் உங்கள் வீட்டு வரைக்கும் நீங்கள் படையல் போட்டால் வருவாங்க, நீங்கள் பிண்ட தர்ப்பணம் பண்ணால் வருவாங்க. அப்போ பித்திருக்களுக்கு உணவு கொடுக்கறது, நம்மளுடைய இறந்த முன்னோர்களுக்கு ஆன்மாக்கு வந்து முறையாக அமாவாசையில் வந்து உணவு தானம் பண்ணுவது. 2வது, உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு, அது எறும்பாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, குரங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உணவு, நீர், உடை தானம். இப்போ இறந்த ஆன்மாக்களை பொறுத்தவரை அமாவாசையில் கொடுக்கறது தான் வந்து பெட்டர். ஒன்று குலதெய்வ கோயிலில் போய் கொடுக்கலாம், வீட்டில் வந்து படையல் போடலாம், இல்லை கடலில் போய் தர்ப்பணம் கொடுக்கலாம். உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திரன் யோகமாக வரக்கூடிய நாட்களில், அதாவது அதிகண்டம், வஜ்ரம், சித்திரம் யோகம் நடைமுறையில் இருக்கக்கூடிய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து யோகியாக வருவார். அந்த நாளில் நீங்கள் வந்து உணவு தானம் கொடுக்கலாம். அல்லது சூளம் வரியான் வைத்திய நாம யோகத்தினுடைய தேய்பிரை காலகட்டங்களில் சந்திரன் வந்து உபயோகமாக வருவார். ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகத்தில் வளர்பிறையாக இருந்தால் சந்திரன் உபயோகமாக வந்துருவார். அது இல்லாமல் கரசை கரணம் என்பது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகள், முடியலையா சர்க்கரையாவது கொஞ்சம் எடுத்து ஒரு எறும்பு புத்து தூவி, எங்கே தூங்கினீங்கன்னாலும் எறும்பு தானாக வரப்போகுது. அதுலேயுமே வந்து கரசை கரணத்தில்
நீங்கள் வந்து யானைகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. யானையும் சந்திரனும் வந்து ஒரே சுபாவம். சந்திரனுடைய பக்காவான உருவம் தான் வந்து யானைகள். யானைகள் வந்து 2 கிரக அம்சத்தில் வந்து செயல்படும். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குருவனுடைய காரகத்தில் செயல்படும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்தில் வந்து செயல்படும். சந்திரனுடைய காரகத்தில் செயல்படுறதை எப்படி நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தன்னை வளர்த்தவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பிரியமாக இருக்கும். அவர் எதாவது இறந்துட்டாரு அப்படின்னாக்க உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும். அதே போல் காட்டில் இருக்கக்கூடிய யானைகள் இப்போ ஏதாவது ஒரு விலங்குக்கு வந்து பிரச்சனை, ஒரு புலியோ சிங்கமோ ஒரு விலங்கு அடிக்க வருது அப்படின்னா இதை போய் காப்பாற்றி விடும். கவனிச்சிருக்கீங்களா? ஆமா சார். ஆமாம். அது என்னன்னாக்க அந்த தாய்மை உள்ளம் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து அம்மாவா நடந்துக்கிறது. ஒரு குரங்கை வந்து ஒரு சிறுத்தை வந்து பிடிக்க வருது அப்படின்னா குறுக்குள் போய் நின்று தடுத்து சிறுத்தையை வந்து துரத்திடும். ஒரு வயநாட்டுல இப்ப கூட ஒரு பூகம்பம் நடந்துச்சுல சார், நிலச்சரிவு ஆயுதாச்சு இல்லையா? அப்ப வந்து ஒரு குடும்பமே வந்து இந்த யானையால காப்பாற்றப்பட்டுச்சு. ஆமா. யானை என்பது வந்து என்னன்னா சந்திரனுடைய அம்சம். எப்பொழுதுமே தாய் உள்ளத்தினுடைய அமைப்புல வந்து நடந்துக்கும். எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுறதுக்கு தான் பார்க்கும். இத்தனைக்கும் இது வந்து என்னன்னா ஒரு 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 சிறுத்தை குட்டி தண்ணியில் வந்து மாட்டிக்குது. தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற தண்ணி, அதுக்கு வந்து ஆள் அதிகம். சிறுத்தைக்கு ஒரு இதில் குச்சியில் போய் ஏறி உட்காந்துக்குது. யானை போயிட்டு அது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால போயிட்டு அதை வந்து முதுகில் உட்கார வச்சு கொண்டு வந்து கரையில் விடுது. இத்தனைக்கும் வந்து சிறுத்தை புலிகள் வந்து யானைக்கு எதிர மாதிரி. யானையை பார்த்தா அதுகளுக்கு பிடிக்காது, அடித்து தின்றதுக்கு தான் பார்க்குங்க. ஆனால் இது அதனுடைய குட்டியவே கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு வந்து விடுது. அப்போ என்ன, சந்திரனுடைய அமைப்பில் வந்து பிறந்தது. நீங்கள் குறிப்பாக வந்து கரசை கரணம் இருக்கும்போது யானைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அதே யானைகள் பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த வெள்ளத்தை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளம் கலந்த உணவு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடும். கரும்பு எப்படி விருப்பப்பட்டு சாப்பிடுது, அதுபோல் அது சாப்பிட்ற உணவில் வந்து வெள்ளத்தை நீங்கள் வந்து கலந்து நல்லா இனிப்பு சுவையோடு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும். புரிஞ்சுதா? ஓகே சார். அப்போ என்னன்னா, சந்திரன் தான் வந்து ஒரு கர்மாவை வந்து தீர்மானிப்பது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு தசையை தீர்மானிப்பது அவர் தான். இப்போ அடுத்தது ராகு வந்து தொழிலோட சம்மந்தப்படும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ரொம்ப விவரமாக இருப்பாங்க. டெக்னிக் லைனு, சாஃப்ட்வேர்ஸு, வெளிநாடு, டக்குன்னு வந்து அதிகமாக பில் போட்டு டக்குன்னு இன்னொருத்தரை வந்து ஏமாற்றி போயிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மொபைல் 25,000 அடுத்த வருஷம் 28,000 இதுக்கு என்னடா டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரே ஒரு மாற்றம் உள்ளார, ஏதோ ஒரு லைட்டாக ஒரு சேஞ்ச். அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு தனி பாக்ஸு, அதுக்கு ஒரு விளம்பரம், 3000 ஆடைப்படி கிளம்பிடுவான். அப்போ வந்து என்னன்னா, அந்த டக்குன்னு ஒருத்தரை வந்து ஏமாற்றக்கூடிய அமைப்புகள் என்பது அவங்களுக்கு வந்து உண்டு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் ரவுடிதனம் பண்ணுறீங்க, அதே போல் மாது சூது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏர்வேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, ரயில்வே துறை. ஸோ சூரியன் சம்மந்தப்பட்ட ராகு சம்மந்தப்பட்டதுன்னா ஏர்வேஸில், ரயில்வே துறையில் அவங்களுக்கு நிச்சயம் வந்து வேலை கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இராணுவத்தில் போயிட்டு ஏதாவது மிஷின் கன் எடுத்து கூட ஷூட் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம ஒரு ஆய்வுக்கூடத்தில் கூட அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அவர் அணுகுண்டு தயாரிப்பில் கூட அவர் வந்து ஈடுபட்டு இருக்கலாம். ராக்கெட் தயாரிப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அது எப்படி வேணாலும் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ ராகு அப்படின்னா ரொம்ப விவரமாக இருப்பாங்க, லேட்டஸ்ட்டாக இருப்பாங்க, டெக்னிக்காக இருப்பாங்க, பிறர்கிட்ட வந்து ஏமாற மாட்டாங்க. வெளிநாடு தொடர்பு என்பது ஈஸியாக கிடைச்சிடும். அதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம், பதவி உயர்வு
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாத்தா வழியில் வந்து அமையும்னு சொல்லலாம். ஸோ அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வழியில் வந்து கிடைக்கும், அல்லது அவர்களுடைய ஒத்த நபர்கள் மூலமாக அது வந்து ஆக்டிவேட் ஆகும் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ கர்மஸ்தானம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தாத்தா தான், சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து கேது. கேது அப்படின்னு வரும்போது அவருடைய தொழில் அப்படியே எடுத்துக்குவாங்க. அதாவது சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அது இல்லாமல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நுட்பமான அறிவு, நுட்பமான கல்வி, எதிலும் நுட்பம் நுட்பம் நுட்பம், மிக சிறந்த ஞானம். ஒன்று அதை விட வந்து பெட்டராக ஒன்று வந்து செய்ய முடியாது அப்படின்னா அதுதான் வந்து கேது. அது எது வேணாலும் இருக்கலாம். அதை விட ஒரு அப்டேட் வந்து கொடுக்க முடியாது ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் அப்படின்றது தான் வந்து கேது. அவ்வளோ அறிவும் அவ்வளோ திறமையும் அதில் வந்து மறைஞ்சு கிடக்கும். ஸோ அந்த தொழில்கள் எல்லாமே நீங்கள் வந்து கேதில் வந்து கொண்டு வந்துடலாம். எல்லாருமே தான் வந்து போண்டா பஜ்ஜி போட்டு விற்கிறாங்க. ஆனால் ஒரு சில கடையில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து பிச்சுட்டு பறக்கும். என்னோட காரணம் அப்படின்னு பார்த்தாக்க அவருடைய தரமும் சுவையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அவருடைய தொழிலில் வந்து உணவு தொழிலில் வந்து கேது வந்து ஆக்டிவேட் ஆகிருக்காரு. அப்படி எடுத்துக்கணும் நீங்கள். கேதுங்கிறது தனிப்பட்ட முறையில் ஆன்மீகம் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலும் வரக்கூடிய நுட்பமான விஷயங்கள். ஒருத்தர் வந்து ஜோதிட ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு, அவரை மாதிரி பலன் சொல்ல முடியாது அப்படின்னா அங்கே வந்து கேது ஆக்டிவேட் ஆகிருக்காருன்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து டிவி மெக்கானிக்காக இருக்காரு, அவரை மாதிரி சர்வீஸ் பண்ண முடியாது, ஒடிஞ்சு போன போர்டை கூட எடுத்து ஒட்ட வச்சு எல்லாம் சால்ட்ரிங் பண்ணி ரெடி பண்ணி விட்டுருவாரு. அதான் வந்து கேது. ஒரு கட்டிங் கடைக்கு போகிறீங்க, சுமாராக இருக்கிறவங்கள வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றிடுறாங்க, அங்கேயும் கேது வேலை. அப்போ கட்டிங் துறையில் முடிவெட்டுதல், முடித்திருத்துதல், சலூன், அந்த துறையில் அவர் வந்து டாப்ல இருப்பார். அது எப்படி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வெட்டிட்டு இருப்பார். அதன் மூலிமா நிறைய இன்கம் வந்து அவர் கிடைச்சிட்டு. கரெக்டு தானே? நார்மலாக பார்பர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பெரிய ஆக்டர்களுக்கு ஒர்க் பண்ணுற கட் பண்ணுறவங்களுக்கும் வந்து வித்தியாசம் இல்லையா? இருக்கா இல்லையா? இவன் வருமானம் அவன் வருமானம் ஒன்றா? இவனும் பார்ப்பது தான், அவனும் பார்ப்பது தான். கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. ஆனால் எல்லாமே வந்து மாறிவிடும். அந்த மாதிரி அந்த அதை விட வந்து வேற யாரும் கொடுக்க முடியாது அப்படின்ற நிலை வரும்போது அதுதான் வந்து கேதுவாக எடுத்துக்கணும். எல்லா துறையிலையுமே சொல்லவே வேணும். தன்னுடைய அறிவால் பதவி, புகழை, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் வந்து அடைஞ்சிடுவாங்க. அதே போல் கர்மஸ்தானம் அப்படின்னு வரும்போது பாட்டி வழியில், சின்ன பாட்டி, பெரிய பாட்டி, அந்த வழியில் வந்து அது வந்து நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்குவோம். அடுத்தது 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய சார் அப்ப ராகுக்கு கர்மஸ்தானம் என்ன வரும் சார்? தாத்தா. தாத்தா. ஓகே. 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் என்பது தன்னுடைய லாபத்தையும் சேமிப்பையும் அதை வந்து தெரிவிக்கும். அதே போல நண்பர்களை பற்றி தெரிவிக்கும். அது இல்லாமல் பொது விஷயங்கள், அதாவது சபை சங்கங்கள், அதை பற்றி வந்து தெரிவிக்கும். மேலும் வந்து அவருடைய மன ஆசைகளை பற்றி தெரிவிக்கும். மன விருப்பம், மன ஆசைகள். 5ஆம் பாவத்திலே மன விருப்பம், ஆசைகள் என்பது இருக்கு. 11ஆம் பாவத்திலே இருக்கு. 5ஆம் பாவம் என்ன ஆசை காட்டுன்னா, எப்படி ஊர் சுத்துறது, எப்படி என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிறது, அது எதில் வேணாலும் இருக்கலாம். 11ஆம் பாவம் ஆசை எப்படி இருக்குன்னா, எப்படி எல்லாம் வந்து சம்பாரிச்சு எப்படிலாம் செட்டில் ஆகணும், இந்த ஆசையும் இந்த மன விருப்பமும் வேற மாதிரி செய்யணும். 5ஆம் பாவம் மன விருப்ப ஆசை என்பது கேளிக்கை கொண்டாட்டங்கள்ல செய்யும். புரிஞ்சுதா? ஓகே குருஜி. இப்போ சூரியன் சம்மந்தப்படும் போது அது எப்படி நடக்கும்? லாபம், சேமிப்பு என்பது அரசு சார்ந்த வகைகள் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் யூனிட் எடுப்பார், அதன் வழியில் அவர் கிடைக்கும் முடிவு பண்ணிக்கும். இவருடைய சேமிப்பு எஸ்பிஐயில் இருக்கும், அல்லது இப்போ என்ன சொல்லலாம், ஃபண்டில் ஏதோ போட்டிருப்பாரு கவர்மெண்ட் சார்ந்து,
அப்போ இவருடைய லாபமும் சேமிப்பும் அரசு சார்ந்து கிடைக்கும். அதே சந்திரன்னா வந்து தன்னுடைய தாயார் வழியில் அம்மாவை கொடுத்து வைக்கலாம், உணவு சார்ந்த வழிகளில் இருக்கலாம், விவசாயம் சார்ந்து இருக்கலாம், நீர் சார்ந்து இருக்கலாம், கார்மெண்ட் சார்ந்து இருக்கலாம். அவருடைய லாபம் சேமிப்பு எல்லாம் அதை சார்ந்து இருக்கும். இப்போ அதுவே வந்து செவ்வாயுடைய லாபம் எப்படி இருக்கும்? நிலம், கட்டுமானங்கள், இயந்திரங்கள், ஸோ விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு எக்யூப்மெண்ட்ஸு, ஜிம்மு, ஸோ அது ரிலேட்டடாகவே அவங்களுடைய லாபமும் இருக்கும், சேமிப்பு இருக்கும். சேமிப்பு என்ன பண்ணுவார்? அண்ணங்கிட்ட தம்பிக்கிட்ட வந்து கொடுத்து வச்சு சேமிப்பார். அப்படி எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ அடுத்தது வந்து என்ன நடக்கும்னா புதன் வந்து சேமிக்கிறாருன்னா அந்த புதனுடைய சேமிப்பு எப்படி இருக்கும்? புதன் தான் வந்து தன்னுடைய பேச்சு, நினைவாற்றல், அடுத்து வந்து நூல்கள், எழுத்து, ஸோ வந்து கல்விக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் கணக்கு வழக்குகள், மாத தவணை திட்டம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், வாய்ஜாலத்தினால நம்ம வந்து ஜெயிக்கிறது, இதெல்லாம் வந்து புதனுடைய அமைப்புகள் தான். அப்போ அந்த வகையில் வந்து அவங்களுக்கு லாபம் சேமிப்பு கிடைக்கும்னு முடிவு பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது வந்து குருவால் லாபம் சேமிப்பு கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக வந்து அது அதிகமாக இருக்கும். பணத்தினாலே நமக்கு வந்து நல்ல லாபமும் பணமும் கிடைக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? லாட்டாக வந்து சேமிப்பாங்க. தங்கம் வந்து அதிகமாக தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஸோ வந்து ஷேர்ஸில் வந்து போய் முதலீடு பண்ணுவாங்க. பணமே அங்கே வந்து சேமிப்பாகவும் தங்கமாகவும் வந்து மாறுது. அது மிக சிறந்த ஒரு அமைப்பு. சுக்கிரனால நமக்கு வந்து ஒரு சேமிப்பு வருது அப்படின்னா தன்னுடைய துணையால் இருக்கலாம், கணவரால் மனைவியால் இருக்கலாம். அது இல்லாமல் சுக்கிரனுடைய காரங்கள் வாகனம், அதே போல் கேளிக்கை கொண்டாட்டங்கள், என்டர்டெயின்மெண்ட்டு, மீடியா துறை, அதன் வழியில் அந்த லாபமும் சேமிப்பும் என்பது அவங்களுக்கு வந்து இருக்கும். வாகனத்துறையில் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் ஷேர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஹூண்டாய் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, டாட்டாவில் ஷேர் வாங்கி வச்சுருப்பாங்க, பென்ஸில் ஷேர் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை சார்ந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே போல் சனி பகவான் அவருடைய சேமிப்பு எப்படி இருக்கும்? அவருடைய சேமிப்பு வந்து ஸ்டீலு, மைன்ஸு, நீதித்துறை, ஸோ வந்து வேலையாட்களை வச்சு கான்ட்ராக்டோட எடுத்து பண்ணி அதில் சம்பாதிக்கிறது, ஸோ வந்து கமிஷன் பேஸில் ஏதாவது பண்ணி அதில் வந்து லாபம் ஈட்டுறது. சேமிப்பு என்பது எப்படி இருக்கும்? வயதானவர்கள், வயதில் மூத்த நபர்களிடம் வந்து கொடுத்து வைப்பாங்க, அல்லது ஸ்டீல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழிலில் வந்து ஷேர் போட்டு அதில் வந்து சேமித்து வச்சுருப்பாங்க. அடுத்து ராகுவால் சேமிப்பு அப்படிங்கிறது லாபங்கிறது இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதிக நவீன விஷயங்கள் எல்லாம் கண்ணாப்பின்னாலும் லாபம் வைக்கிறது, எளிதில் ஒருத்தரை வந்து ஏமாதிரி லாபம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கேஸு, பெட்ரோலியம், டெக்னிக்கல் லைனு, வெளிநாடு, ஸோ இதெல்லாம் வந்து ராவனுடைய காலத்துவங்கள் தான். கொலை, கொள்ளை, மிரட்டல், அதே போல் அரசியல், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக இருந்தால் அதனாலேயே வீணாக போவாங்க. அந்த சேமிப்பெல்லாம் கரையும், லாபம்லாம் கரையும்னு சொல்லலாம். லாபம் கிடையாது, நஷ்டமாகவும் சொல்லலாம். மது, மாது, சூது, அதுவும் வந்து ராவனுடைய ரிலேட்டடான விஷயங்கள் தான். கேதுவால் ஒருத்தருக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர்ஸு, டெக்னிக்கலில், அது இந்த டெக்னிக்கல் வேறு மாதிரி இருக்கும், சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவே இருக்கும். ஆன்மீகம் ரிலேட்டடாக, அறிவு சார்ந்த, ஞானம் சார்ந்த சித்தர்கள், ஸோ இதன் வழியில் அது எல்லாமே வந்து அமையும். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு காரகத்துவம் வந்து நண்பர்கள். சூரியன் வந்து சம்மந்தப்படும் போது அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசோட நெருங்கி இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அவங்களுடைய நட்போட்டங்கள் வந்து இவங்களுக்கு வந்து தானாகவே வந்து அமையும். அதே போல் அப்பாவுடைய நண்பர்கள் வந்து இவருக்கும் நண்பராக வந்து கிடைப்பார். வயசு வித்தியாசம் இருக்கு, வயசு வித்தியாசமாக நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்ற அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. பல வருடங்கள் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் நண்பர்கள் மாதிரி பழகுவாங்க. இப்போ சந்திரன் வந்து சந்திரனோட சம்மந்தப்படும் போது, அது 11ஆம் பாவத்துடன் சம்மந்தப்படும் போது நண்பர்கள் எப்படி அமைவாங்கன்னா நிறைய பெண்கள் வந்து நண்பர்களாக வந்து அமைவாங்க, மென்மையான ஆண்கள் வந்து நண்பர்களாக வந்து அமைவாங்க. நீர், உணவு, விவசாயம், ஸோ கார்மெண்ட்ஸு, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நண்பர்களாக வந்து அமைவாங்க. ஒரு மருந்துகள் இருக்குது, இப்படி மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு யோகா, தியானம், அதெல்லாம் கூட மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். முத்திரைகள், இது ரிலேட்டடாக கிடைப்பாங்கன்னு முடிவு பண்ணிக்கணும்.
செவ்வாய் சம்மந்தப்படும் போது நண்பர்கள் என்பது கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளாக விளையாட்டு, ஜிம்னாஸ்டிக்கு, அதே போல் முரட்டுத்தனம் முடிவு பண்ணிக்கிறவங்க அடிதடிக்கெல்லாம் கூட ரெடியாக இருப்பாங்க அவங்க. பாடி பில்டரு, காவல்துறை, ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்களாக, நல்ல உடல் பருமன் மிக்க நபர்களாக, பலமிக்க நபர்களாக இருப்பாங்க. இப்போ புதன் சம்மந்தப்பட்டு நண்பர்களாக வரணும் அப்படின்னா சொல்லவே வேணும். நல்ல பேச்சு திறமை மிக்க நபர்களாக இருப்பார்கள். அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, நினைவாற்றல், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பக்கவாக இருக்கும். குறிப்பாக வந்து இளமையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, அப்படி சொல்லலாம் நீங்கள். அடுத்து குரு சம்மந்தப்படும் போது நல்ல செல்வந்தர்களாக, அந்த மாதிரி நண்பர்கள்லாம் நிறைய வந்து கிடைப்பாங்கன்னு முடிவு பண்ணுங்க. சுக்கிரன் சம்மந்தப்படும் போது அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து கேளிக்கை கொண்டாட்டம், என்டர்டெயின்மெண்ட்டு, அழகு, கவர்ச்சி, ஈர்ப்பு, வசியம், அது ரிலேட்டடான நண்பர்கள் வந்து அமையவங்கன்னு முடிவு பண்ணிக்கணும். சனி அப்படின்னா பழமைவாதிகள், அதாவது பழமை, அதே போல் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக், சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, அதெல்லாம் பழமையான மருத்துவ முறை, ஹிஸ்ட்ரி, வரலாறுன்னு சொல்கிறோம் இல்லையா, பழையதை நிறைய அசை போடக்கூடிய மனிதர்கள், பழையதை விரும்பக்கூடிய நபர்கள்னு எடுத்துக்குவாங்க. நீதித்துறைன்னு எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் தான் வந்து நிறைய நண்பர்கள் வந்து அமைவாங்க. ராகு அப்படின்னா சொல்லவே வேணாம். மேலை நாட்டு மோகம், ஒருவித வேகம், எதுக்கும் அஞ்சாத மனிதர்கள், தேவைப்பட்டால் ஒருத்தரை வந்து போட்டு கூட தள்ள தயங்க மாட்டாங்க, அந்தளவுக்கு தைரியமானவர்கள். அந்த மாதிரி வட்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கேது சம்மந்தப்படும் போது நல்ல படித்தவர்கள், ஞானம் மிக்கவர்கள், அது இல்லாமல் ஆன்மீக தொடர்புவாதிகள், இப்படிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சபை சங்கம்னாலும் அப்படியே நீங்கள் வந்து பிரிச்சுக்க வேண்டியதுதான். இப்போ சூரியன் சம்மந்தப்பட்டால் இப்போ வந்து என்னென்னா அரசு போக்குவரத்து கழகம்னு ஒன்று இருக்குது, கலெக்டர் அலுவலகம், மாவட்ட கலெக்டர் அலுவலகம்னு ஒன்று இருக்குது, மாவட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் ட்ரஸ்ட் இல்லையா? இருக்குல்ல. போலீஸ்க்கு மட்டும்தான் நம்ம நாட்டில் வந்து ட்ரஸ்ட்டு வந்து கிடையாது, சங்கம் வந்து கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ அரசு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாம் நீங்கள் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டால், 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு சூரியன் சம்மந்தப்படும் போது அதில் அவங்க ஈடுபாடுகள் வந்து தானாகவே போயிடும். சந்திரன் சம்மந்தப்படும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க வந்து இயற்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அது எப்படின்னா, மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை நடுங்க, சுற்றுச்சூழலை வந்து பராமரிங்க, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அதில் வந்து மரக்கன்றுகளை நடுவது, தண்ணி கொண்டு போய் ஊற்றுறது, பராமரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. செவ்வாய் சம்மந்தப்படும் போது அவங்க வந்து போராளிகளாக இருப்பாங்க, சமூக அக்கறையோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இராணுவம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கும் நமக்கும் வந்து பிற நாடுகளுக்கும் நமக்கும் வந்து சண்டை வந்துருச்சு அப்படின்னா இராணுவம் தான் வந்து இது. தன்னார்வ சபைகள் வந்து நிறையா இருக்குது. நாங்கள் வரட்டுமா, நாங்கள் கலந்துட்டுமா, நாங்கள் இந்த சண்டைக்கு வரட்டுமா, தேவைப்பட்டால் வரோம். இப்போ கூட வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடந்த சண்டையில் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பை வந்து நாங்கள் வரோம், நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைட்டுக்கு தயங்காத ஒரு நபர்கள், அது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஆக்டிவேட் ஆகலாம். அடுத்து வந்து புதன் சம்மந்தப்படும் போது இப்போ வந்து என்னென்னா, கவிஞர்களுக்கு, பாடலாசிரியர்களுக்கு, இவங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சங்கம் இருக்கும். கரெக்டாக இதில் ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து வாரானா ஒரு இடத்துல போய் மீட் பண்ணுவாங்க, எல்லோரும் கவிதையை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க, கவிதைகளை வந்து படிப்பாங்க. நிறைய இருக்குது அந்த மாதிரி குரூப். கவிதைக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, இளையராஜா குரூப்புன்னு தனியாக வச்சுருக்காங்க, மியூசிக்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் 200 பேர் மெம்பராக இருக்காங்க. வாரானா ஒரு நாள் வந்து, மாதத்தில் ஒரு நாள் வந்து எல்லோரும் போய் ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணி அங்கே வந்து இளையராஜா சாங்கை போட்டு அப்படியே அது வந்து ஒரு டின்னரோட அப்படியே கேட்டு திரும்பி வரவங்க எல்லாம் இருக்காங்க. இளையராஜாவுக்கும் தனியாக குரூப் இருக்குது, ஏஆர் ரஹ்மானுக்குன்னு ஒன்று குரூப், ரஜினி ஃபேன்ஸ்னு ஒரு குரூப், எழுத்தாளர்களுக்குன்னு ஒன்று, டைரக்டர்களுக்குன்னு ஒன்று, தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒன்று, எல்லாமே இங்கே இங்கிட்டு தான் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து குரு சம்மந்தப்படும் போது தயாரிப்பாளர் சங்கம், நகை அடகு கடை ஓனர்கள் சங்கம், தங்க நகை கடை ஓனர்கள் சங்கம், ஸோ வந்து ஃபைனான்ஸ் சங்கம், இப்படி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் வந்து அவங்க சங்கம் வச்சுருப்பாங்க. இப்போ அதுவே வந்து சுக்கரன் சம்மந்தப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகு ரிலேட்டடாக வைப்பாங்க, மீடியா ரிலேட்டடாக வைப்பாங்க. சனி சம்மந்தப்படும் போது நீதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு, யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா எங்ககிட்ட ஐடியா கேளுங்க, அது எப்படி ஃபைட் பண்ணணும், எந்த வழக்கு வந்து அவங்க மேலே போடணும், எப்படி அதை வந்து ஃபைட் பண்ணணும்,
எப்படி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், எப்படி அது அப்படியே அவங்க வந்து சட்ட ரீதியாக வந்து ஆலோசனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ராகு சம்மந்தப்படும் போது என்ன பண்ணுவாங்க, ராகு சம்மந்தப்படும் போது இவர் பாசிட்டிவான ராகுவாக இருந்தால் உங்களை யாராவது வந்து மிரட்டுறாங்களா, கொலை பண்ணுறாங்களா, கற்பழிச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்காங்களா, வேறு ஏதாவது பிடிக்கிட்டு விட்டாங்களா, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக வந்து சில துணிச்சலான விஷயங்களை வந்து கையில் எடுத்து யாருக்குமே பயப்படாமல் இவங்க ஒரு சங்கம் வச்சு போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. இப்போ அரசியல் கட்ட பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து என்னென்னா ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான துணிச்சலான நபர்கள்லாம் ஒரு குரூப்பாக வச்சுருப்பாங்க. அவங்கள மாரி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெளியே தெரியுது இல்லை. கேதுன்னா அப்படி தான். கேது வந்து அது எப்படி போகும் அப்படின்னா அது வந்து ஆன்மீகத்துக்காகவும் இப்போ வந்து ஐஏஎஸ் இந்த மாதிரி படிக்கிற அவங்களுக்குன்னு சில குரூப் வந்து இருக்கும். அதை வந்து ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க படிப்பாங்க. அதன் மூலமா நிறைய பேர் வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா? ஆசைகள் ஆசைகள்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, சூரியன் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதி ஆகணும், அரசு அதிகாரி ஆகணும், அரசு சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும், அரசு வழியில் புகழடையணும் அப்படின்ற ஆசைகள் வந்து அதை வச்சு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து திரும்பிக்கும். சந்திரன்னா அப்படியே தான், அதே தான். உணவு, உடை, நீர், மனம் அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்மளை வந்து லாபமாகவும் சேமிப்பாகவும் மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. செவ்வாய்க்கு வந்து அப்படின்னே அதே தான், அதே கிரகாரகத்தை ஆசைப்பட்டு அதன் வழி சம்பாத்தியம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்கணும், அதை வச்சு அந்த லாபத்தை வந்து சேமிப்பாக மாற்றிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே தானே? ஓகேங்க சார். ரைட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பிராணபாவம் மட்டும்தான். நாளைக்கு முதல் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பிராணபாவத்தை பார்த்துட்டு ஒரு 1 ஹவர் கையில் இருக்கும். ஒரு ஜாதகத்தை போட்டு இதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எப்படி வந்து பலன் எடுக்கணும், அதாவது இங்கே ஒரு பாவத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அது வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, ரெண்டாவது அது தெரிஞ்சுக்கணும். இது எந்த தசை புத்த காலகட்டங்களில் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் அது வந்து ஆக்டிவேட்டே ஆகாது, இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கும், அல்லது இளமையிலே ஆக்டிவேட் ஆகி முடிஞ்சதில் இருக்கும். நீங்கள் மாட்டுக்கு வந்து இப்போ வந்து நடக்கும்னு கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா நடக்காது. அப்போ அதை வந்து கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். கரெக்டு தானே? அது வந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்றைய வகுப்பு முடியாது. இன்றைய வகுப்பு எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? அதாவது சார் எல்லா நாளுமே நல்லா யூஸ்ஃபுல் வகுப்பு தாங்க சார். பழமையாவே எல்லாமே தான் இருக்கு குருஜி. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்க. உங்களுக்கு தான் அதிகமான இது குருஜி. உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஒவ்வொரு பாவத்துக்குள்ளாரையும் 9 கிரகங்களை வந்து இணைச்சு எப்படி பலன் வந்து எடுக்கணும். நம்ம அந்த பாவத்தோட அந்த கிரகம் கனெக்ட்ல இருக்கா இல்லையா, நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா, தசாபுத்தியோட கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா, இது எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும், இவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கணும். அதையெல்லாம் தீர்மானிக்கும் போது தான் சரியான பலன்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அந்த பலன் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்ட பலனாகவும் இருக்கலாம். அப்போ சப்போஸ் வந்து அந்த பலனை கரெக்டாக எடுக்கும்போது அது கெட்ட பலனாக இருந்ததுன்னா கூட ஈஸியாக பரிகாரம் பண்ணி ஜெயிச்சிட முடியும். நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தவறு வந்துருச்சு அப்படின்னா, பலன் எடுக்கும்போது வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் என்னதான் பரிகாரங்கள் பண்ணாலும் அது வந்து கை கொடுக்காது. முதல்ல வந்து நம்ம எடுக்கிற பலன்கள் வந்து அக்யூரேஷாக இருக்கும். அப்படி அக்யூரேஷாக எடுத்துக்கும் போது அது என்ன சொல்லும், ஒன்று பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு சொல்லும். இந்த பலன் நடக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ பாசிட்டிவ்னா அதை ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணணும், நெகட்டிவ்னா அதுக்கு பரிகாரம் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது வந்து ஈஸியாக நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஈஸியாக எடுத்து வச்சுட்டு அதை காய் நகர்த்திட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பலன் அக்யூரேஸாக எடுக்க தெரிஞ்சிருக்கணும். எடுத்துகிட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக என்பதை தெளிவாக வந்து திதியோகாரண விதிகளை கனெக்ட் பண்ணி எடுக்க தெரிஞ்சிருக்கணும். எப்போ எந்த காலகட்டத்தில் இது வந்து ஆக்டிவேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதனால தான் ஜோதிடத்தில் வந்து எல்லாரும் வந்து பலன் சொல்லும் போதும் பரிகாரங்கள் சொல்லும் போதும் தோற்று போயிடறாங்க.
இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னுடைய வகுப்புகள் வந்துகிட்டே இருக்கீங்க. எவ்வளோ டீப்பாக கூட்டிகிட்டு போகிறோம், எவ்வளோ டீப்பாக கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் வேறு எந்த கிளாஸ் போய் போய் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பாடத்திட்டம் இருக்கவே இருக்காது. அவங்களாம் மேலோட்டமாக நின்றுட்டு குரு அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, கடவுள் கணக்கு இவர் நல்லவர், இவர் கெட்டவர், அப்புறம் வந்து 3ஆம் எட்டு கொண்டது கெடுதல் பண்ணோம், இது வந்து நல்லது பண்ணோம். 2வது நட்சத்திரம் வந்து சம்பந்த நட்சத்திரம் நல்லது பண்ணிடும். அப்புறம் வந்து என்னென்னா புஷ்கராம்சத்தில் இருக்குது, வர்க்கோதமம் அடைஞ்சிருக்கு, உச்சம் அடைஞ்சிருக்காரு, ஆட்சி அடைஞ்சிருக்காரு, நீசா அடைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து 7.5 சனி போட்டு புளிய போகுது, பார்த்தா அவர் வந்து நல்லது பண்ணியிருப்பார். இப்போ வந்து அந்த மாதிரி போயிடுது. அடுத்தது நட்சத்திர கணக்குக்கு வரதே கிடையாது. ஒரு கிரகம் என்ன, நட்சத்திரம் என்ன, அது பாசிட்டிவாக இருக்கா, அந்த கணக்குக்கு வர்றது கிடையாது. திதிக்கு வர்றது கிடையாது, யோகத்துக்கு வர்றது கிடையாது, கரணத்துக்கு வர்றது கிடையாது, முடக்குக்கு வர்றது கிடையாது, யோகி அவயோகிக்கு போகிறது கிடையாது, வைநாசிகத்துக்கு வர கிடையாது. அடுத்து வந்து ஒரு தசைனா எந்தெந்த இடங்கள் ஆக்டிவ் அதுக்கு போகிறது இல்லை. எதிர்கால தசையை பார்க்கறது இல்லை. இவனுங்களாம் என்ன வகுப்பு நடத்துறாங்கன்னு எனக்கு புரியல. இவங்ககிட்ட படித்து எப்படி தான் வந்து விளங்குறது, அதுவும் எனக்கு புரியல. அப்போ என்னென்னா, இது மேலோட்டமாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஜோதிட முறைகள். என்னது அப்படி கிடையாது. நான் வந்து என்னென்னா டீப்பாக உள்ளரக்கூடிய போகிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து மைனூட்டாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கன்ஃபியூஸுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை. விதினா விதி தான், விதி விலக்குகள் எங்கேயாவது கொடுக்குறோம் நம்ம. எப்பொழுதுமே வந்து என்னன்னா, ஒரு கிரகத்துக்கு பலன் எடுக்கும்போது கிரகத்தை வந்து பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தை பாருங்க. நட்சத்திரம் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் தான் கிரகத்தை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ பாவத்துக்கே நம்ம அதுதான் சொல்கிறோம். நம்ம ஒரு பாவத்தோட யார் கனெக்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டினுடைய ஓனருடைய நட்சத்திரம், அப்புறம் தான் அந்த வீடு, அப்புறம் தான் அந்த வீட்டு ஓனர். தசாபுத்தி பலன்லேயும் அதே தான். எந்த கிரகத்தோட தசை நிற்கிதோ நடக்குதோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நிற்பவர்கள் தான் முதல்ல வந்து ஆக்டிவேட் ஆவாங்க. ரெண்டாவது தான் என்ன பண்ணணும், ரெண்டாவது வந்து அந்த கிரகத்துக்கு வந்து கொடுத்துடணும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தசை சுக்கர தசைனா நேராக சுக்கர தசை சுக்கரண்ட போய் நின்று பலன் எடுக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் எங்கே கொடுக்கணும்னா பரணி புராணத்துக்கு தான் கொடுக்கணும், அப்புறமா தான் சுக்கரனுக்கே கொடுக்கணும். பாவத்திலே அதே போல தான். நீங்கள் வந்து 5ஆம் பாவத்துக்கு பலன் எடுக்கிறீங்க அப்படின்னா 5ஆம் வீட்டு ஓனருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் தான் 5ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம், அப்புறம் தான் 5ஆம் வீட்டு அதிபதி. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்துக்கு போய் நின்றுவாங்க, அவர் நட்சத்திரத்துக்கே போக மாட்டாங்க. இப்படி எல்லாம் வந்து தப்பு தப்பா கரெக்டாக இல்லையா? அப்போ நான் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தப்பு நடக்குதோ அதெல்லாம் வந்து சரிப்படுத்தி இந்த ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வழிமுறைகளை வந்து காட்டுறேன். கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும் பாடத்திட்டம், ஆனால் கொஞ்சம் அப்படியே கஷ்டப்படாமல் நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கிடைச்சிடும். எல்லாமே புரிய ஆரம்பிச்சு. சொல்லுங்கள். ம் ம் அனுப்பிச்சுட்ருங்க, பணம் அனுப்பிச்சுட்ருங்க, கூப்பிட்றேன். ரைட். ரைட், பார்த்துக்கலாங்க. காலையில் பார்த்துக்கலாம், ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்துக்கலாம். ரைட்டுங்க. சரிங்க. கரெக்டாக இல்லையா? சார் அடுத்த கிளாஸ் வந்து தசாபுக்தி கிளாஸோட அட்வான்ஸ்டே போட்டிங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். தசாபுத்தியா? ஆமா, இதுக்கு ரிலேட்டடாவும் வரும், எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நல்லா புரியும். இப்ப வர கிரகக்காரத்துவம் நமக்கு எல்லாமே தெரியுது. இப்ப தசாபுக்தியும் எடுத்தாச்சுன்னா இன்னும் அக்யூரேட்டா பலன் எடுக்க ஈஸியா. வேற யாரு என்ன சொல்றீங்க? பாலமுருகன் சார் வந்து நியூமராலஜி கேக்குறாங்க. நியூமராலஜி ஓகே. அப்புறம் வேற? அப்ப நியூமராலஜி வந்து ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க. நியூமராலஜிக்கு 3 நாள் வச்சுக்கோங்க. தசாபதிக்கு ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க. 6 நாள் ஆச்சு.
மீதி 4 நாள் இருக்கு. இல்லை தசாபதிக்கு 4 நாள் கூட போட்டுக்கோங்க, கொஞ்சம் டீப்பாகவே நடத்திடலாம். அப்போ 4 3 7 நாள் போச்சு, மீதி 3 நாள் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு பாடத்திட்டம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார். என்ன வந்து டீப்பாலாம் வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். பரிகாரம் தான் சார் கேட்பாங்க. பரிகாரமா? ரைட்டு. ஆ. சரி, ஓகே. பரிகாரம் வித் வந்து 27 நட்சத்திர பரிகார ஸ்தலம் உட்பட. ஆமா. சரிதானே? ஆமா சார். சரி, ஓகே. அடுத்த வகுப்பு போட்டுக்கோங்க. 1200 கட்டணம், 10 நாள் கிளாஸ். ஓகே சார். ஆமாம். அடுத்த வாரம், இந்த வாரம் நாளையோட இந்த கிளாஸ் வந்து முடியுது. அப்போ வந்து என்னன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே சார். ஏன்னா எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரி, நியூமராலஜி 3 நாள், தசாபதி பலன்கள் 4 நாள். தசாபதி பலனில் வந்து அட்வான்ஸ்டு தசாபதி பலன்கள் 4 நாள். அப்புறம் மீதி வந்து 3 நாள் இருக்கும். அட்வான்ஸ்டு கோவில் பரிகார சூட்சுமங்கள். சரிதானே? ஆமா சார். சரிங்க சார். ரைட். சரி, எல்லாரும் புக் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, இன்னைக்கு வகுப்பு முடிச்சிக்கலாமா? தேங்க்யூ சார். முடிக்கலாம் சார். நன்றிங்க சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட். தேங்க்யூ வெரி மச் குருஜி. ரைட். தேங்க்யூ சார். நன்றி குருஜி. சரிப்பா.